எல்லோருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீக் இந்திய பங்குச் சந்தைகளை முக்கியமா ஆர்பிஐ உடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைப்பு வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ். குறிப்பா பேங்க்ஸ் அண்ட் ரியாலிட்டி செக்டர் ஒரு பெரிய பாசிட்டிவ். இதுக்கு அடுத்து முக்கியமான ஒரு ஈவெண்ட்னா யூஎஸ்க்கும் சைனாவுக்கும் இந்த ட்ரேட் டீல்ல சம் இஷ்யூஸ் வந்து இருந்தது. ஸோ இதுக்கான பேச்சுவார்த்தை வந்து லண்டன்ல வந்து நடைபெற இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ஏன்னா நிறைய ரீசெண்டாக Q4 ரிசல்ட் வந்து வெளியிடும் போது நிறைய கம்பெனிகள் அவங்களுடைய அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த ட்ரேட் இஷ்யூனால டேரிஃப் இஷ்யூனால எங்களுடைய நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ஹோல்டிங்கில் இருக்கும். ஸோ இதனால வந்து எங்களுடைய ப்ராஃபிட் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இதே போல தான் சைனாவுக்கும் வந்து இருக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணதில். ஸோ எக்கனாமி வந்து அஃபெக்ட் ஆகுறதுனால இந்த ட்ரேட் டீல் இஷ்யூ வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமா மாறும். இது வந்து குளோபல் லெவல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம். நிஃப்டியை டெக்னிக்கலாக நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு சேனலுக்குள்ள தான் லாஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு மேலே இதுக்குள்ள தான் ட்ரேட் ஆகுது. இப்போ நான் வச்சிருக்கிறது வந்து டே டைம் ஃப்ரேமில் வச்சிருக்கிறேன். டாப் டு டாப் அண்ட் பாட்டம் டு பாட்டம் வந்து போடுங்க. லைக் வந்து இந்த சேனலுக்குள்ள தான் வரும். ஓகே, ஸோ இதில் வந்து பாருங்க, மார்க்கெட் வந்து எப்போதுமே ஒரு அப் ட்ரெண்டில் இந்த மாதிரி சேனலில் சப்போர்ட் எடுத்ததுன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ்க்கு ரொம்ப குயிக்காக போயிடும். இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ஒரு 3 to 4 கேண்டில்ஸ் மேக்ஸிமம் 5 கேண்டில்ஸில் ரீச் ஆயிருக்கான். அகெயின் இந்த சப்போர்ட்டில் இது இங்கே வரும்போதே அடுத்த 2வது இல்லை 3வது நாளே அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ரீச் ஆயிருக்கான். இப்போ இந்த இடத்துலையும் பாருங்கள், சப்போர்ட் எடுத்திருக்கு. அடுத்து தொடர்ந்து ஒரு 3 நாளாக ரைஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இன்றைக்கும் கேப் அப் தான். இப்போது மார்க்கெட் அட் ப்ரெசன்ட் இந்த சேனலுக்குள்ள ஒரு ரெசிஸ்டன்ஸ் நம்ம லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே தான் பார்த்துருந்தோம். பாட்டம் சப்போர்ட்டுங்கிறது 24,500, அப்சைட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 24,950லேருந்து 25,000ங்கிறது ஒரு குரூஷியல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த பாட்டமில் இருக்கும்போதே சொல்லியிருந்தேன், மார்க்கெட் வந்து ட்ரிபிள் பாட்டம் எடுத்திருக்கு. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 24,900ங்கிறது. ஸோ அதுக்கும் மேலேவே ரீச் ஆயிருக்கு. இன்னைக்கு 25,100 வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. அப்போ ரைட்னா வந்து ஒரு பிரேக் அவுட் ஆயிருக்கு பாருங்க. இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா க்ளோசிங் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே முடிஞ்சிருக்கு. அப்போ நாளைக்கு வந்து இன்கேஸ் கீழே ஃபால் ஆனா கூட இது வரைக்கும் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆயிருக்குல்ல இந்த ட்ரெண்டு, இது சப்போர்ட்டாக மாறி திரும்பவும் அப்சைடு போகும். ஓகே, அப்சைட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 25,350, 25,550. ஸோ ஒரு 500 புள்ளிகள் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் கீழே வந்தால் கூட 25,000ங்கிறது ஒரு குரூஷியல் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஹியர் ஆஃப்டர் 25,000 இது வரைக்கும் மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருந்தது. இப்போது அது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிகாஸ் டெக்னிக்கலாக இந்த சேனல் பிரேக் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். சரி, இப்போ இதே மாதிரி உங்களுக்கு வந்து இதுக்கு அடுத்து ஒரு முக்கியமான ஒரு செக்டார்னா பேங்கிங் செக்டார் தான். இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 லேக் எஃப்டியில் போடுறீங்க, ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறீங்கன்னா அந்த 10 லேக்கையும் அந்த பேங்க் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. சம் பர்சன்டேஜ் வந்து ஆர்பிஐயில் ரிசர்வாக கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு 5% இதுக்கு முன்னாடி இருந்ததுன்னா அதை குறைச்சிருக்காங்க. ஸோ அதுவே கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி வந்து மணி இன்ஃப்ளோ வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வந்து வரும், சந்தைக்குள்ளே வந்து வரும். அது மட்டும் இல்லை, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கும் போது நிறைய புதிய லோன் வாங்குறவங்க, ஆல்ரெடி லோன் வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து குறையும். இது வந்து எக்கனாமியை வந்து பூஸ்டப் பண்ண மாதிரி. ஓகே, ஸோ ஜியோ ஃபைனான்ஸாக இருக்கட்டும், பஜாஜ் ஃபைனான்ஸாக இருக்கட்டும், ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ், பேங்கிங் ஸ்டாக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். செகண்ட் வந்து ஐடி. நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருந்தோம், ஐடியை பொறுத்தளவுக்கு ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி சி பாயிண்ட் சப்போர்ட் எடுத்து அப்சைட் மொமெண்டம் வந்து இருக்கு. மினிமம் 42,000 வரைக்கும் அப்சைடில் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு தான் வந்து அதிகம். ஸோ ஐடி செக்டார்லையும் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. முக்கியமாக மேஜரான ரைஸ் ஆனது ஸ்டாக்ஸு அப்படின்னாக்கா ஜியோ ஃபினான்ஷியல், கொட்டாக் மஹிந்திரா பேங்க், பஜாஜ் ஃபினான்ஸ், ட்ரெண்ட், ஆக்சிஸ் பேங்க், ஹீரோ மோட்டா கார்பரேஷன், அதானி என்டர்பிரைசஸ், இண்டஸ்இண்ட் பேங்க். ஸோ இது எல்லாமே வந்து செக்டார் வைஸில் பெஸ்ட்டாக இருக்கிறதும் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் தான். இதுலலாம் வந்து நாளைக்கு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்க, ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேட் பண்ணுறாங்க, இந்த ஸ்டாக்கை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்
பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ். செகண்ட் வந்து ரியாலிட்டிஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த அளவுக்கு ஹியூஜாக மார்க்கெட்டில் வந்து மணி இன்ஃப்ளோ ஆகும்போது உங்களுக்கு அதிகமான லோன்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். லோன்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், புதுசாக வாங்குறவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. ஓகே, ஸோ ரியாலிட்டி செக்டார் வந்து ஒரு பூஸ்டப் ஆகிறதுக்கான பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக அதோட இம்பேக்ட் கூட பார்த்தீங்கன்னா ரியாலிட்டியில் தான் இருந்தது. இன்ஃப்ராவோட ரியாலிட்டி தான் அதிகமாக பிரேக் அவுட் ஆயிருந்தது ஷார்ப்பாக. பாருங்கள், இன்றைக்கி வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் தான், பட் ஃப்ரைடேவே ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு மொமெண்டம் வந்து ரியாலிட்டியில் தான் நடந்தது. கிட்டத்தட்ட 4% வரைக்கும் ரியாலிட்டி நடந்தது. இந்த ப்ரீவியஸ் ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணி மேலே இருப்பாருங்க. ஓகே, ஸோ ஷார்ட் டேர்ம் ட்ரேட் பண்ணுறவங்க ரியாலிட்டி செக்டாரில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். டிஎல்எஃப் ரியாலிட்டி செக்டாரில் சன்டெக் ரியாலிட்டி, இந்த ஸ்டாக் வந்து பொசிஷனல் ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்க இந்த ஸ்டாக்கை வீக்லி பேசிஸில் செக் பண்ணி பாருங்கள். இந்த டெக்னிக்கல் தான் கிடையாது, வீக்லி பேசிஸில் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃபிட் ஆச்சுன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள், எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓவராலாக கிட்டத்தட்ட 2018 இந்த ஒரு சேனலுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அப்சைடில் ஒவ்வொரு டைமும் 640 650 ரீச் ஆகும்போதும் கீழே ஃபால் ஆகிடுது. அதே போல் ஒவ்வொரு டைமும் பாடம் சப்போர்ட் இந்த இடத்துல பாருங்கள் 262, நெக்ஸ்ட் பாடம் சப்போர்ட்டுங்கிறது 340 345 ஆல்ரெடி டச் ஆன உடனே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுதா. ஸோ பவுன்ஸ் ஆகிட்டு நேரம் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 630 தான். மோஸ்ட் ப்ராபபிளி இதெல்லாம் ரீச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சன்டெக் ரியாலிட்டி ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்க இதில் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில் வந்து பார்க்கலாம். க்ரூடை நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் அண்ட் டைரக்ட் லைவ் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஜூன் 16 ஸ்டார்ட் ஆகுது. இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் க்ரூட் ஆயில் வந்து பார்க்கலாம். க்ரூடை பொறுத்தளவுக்கு நம்ம லாஸ்ட் வீக்கு இந்த இடத்துல ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர், இந்த இடத்துல ஒரு கப் அண்ட் ஹேண்டில் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த சேனல் அப்சைடு பிரேக் அவுட் ஆகும்போது ஷார்ப்பாக ரைஸ் ஆகும். மினிமம் 5525, நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 5625 வரைக்கும் போய்டுங்கிறது தான் பார்த்தோம். இங்கே பிரேக் அவுட் ஆயிருந்தது, இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகும்போது நான் பப்ளிக்காகவே ஒரு போஸ்ட் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா கமாடிட்டி மார்க்கெட் இல்லையா, அதனால் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இதில் பாருங்கள் எந்த டேட்டில் போஸ்ட் பண்ணியிருக்கேன்ட்டு. லாஸ்ட் வீக் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். க்ரூட் ஆயில் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஹேப்பன், எக்ஸ்பெக்ட் அப்சைட் 5520 and 5625. ஓகே, ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ரீச் ஆயிருக்கு பாருங்க, ஆல்ரெடி ரீச்டு. இன்னைக்கு 5575 தான், 70 இதுதான் வந்து இன்னைக்கு ஹை. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 5625 வரைக்கும் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. க்ரூடை பொறுத்தளவுக்கு பை ஆன் டிப்ஸ், ஒவ்வொரு லெவல்லையும் டிப்ஸில் வந்து சப்போர்ட்டில் பை பண்ணுங்க. தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.